Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவி செய்யறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மட்டன் கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கம்மியான தீ வச்சு வதக்குங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2.5 கிலோ வெள்ளாட்டு தொடகரி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கொழுப்பு இருக்கிற கறியாக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் 1/2 கிலோ ஈரல் எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்காக 1/2 கிலோ ஈரல் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கவே இல்லை, கறி வதங்கும் போதே அதிலிருந்தே தண்ணி வரும் பாருங்கள். இதிலேருந்தே எவ்வளோ தண்ணி வந்துக்குது. இந்த தண்ணியிலே கறியை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். இது இலை ஆடுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். முத்துன ஆடை எடுத்திங்கன்னா குக்கரில் தான் வைக்கணும். கறி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால. உங்களுக்கு தேவைப்படுற அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்த்துக்கல.
குழம்பு தூள் மட்டும் சேர்த்து செய்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம மட்டன் கிரேவி. நல்லா வதக்கிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.